Hi friends, வணக்கம் and welcome back to Riga's Tale. உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்களா? நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கிளிப் காணலை, இல்லை எனக்கு சேஃப்டி பின் காணலை அப்படின்னு தேடி ஓடிட்டுருக்கீங்களா? அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் சேஃப்டி பின் அண்ட் ஃபேன்சி கிளிப் ஹோல்டர். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபேன்சி கிளிப் ஹோல்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கேலண்டர் அட்டை எடுத்திருக்கேன். அந்த கேலண்டர் அட்டையில் சில்க் த்ரெட்டு, ஒரு சில்க் த்ரெட் 15 rupees இருக்கும் கடையில். வாங்கிட்டு அதை இந்த மாதிரி நல்ல ஒரு எண்டை பிடிச்சி வச்சுட்டு அடுத்த எண்டை கேலண்டரில் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. ஒரு 200 times சுற்றிருக்கேன் இன்றைக்கி. உங்களுக்கு எந்த மாதிரி திக்னஸ் வேணுமோ அது மாதிரி நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதோட ஒரு எண்டை பிடிச்சி வச்சுட்டு இந்த மாதிரி சிசரில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக மடிச்சிட்டு இந்த மாதிரி ஃபெவிக்ரைல் வச்சு கட் பண்ணாத பக்கம் இருக்குல்ல, அந்த பக்கத்தை மடித்து வச்சுருக்க பக்கத்தில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் டைம் ஆகும் காயறதுக்காக, அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 3 ஹேங்கிங்ஸ் நான் பண்ணி எடுத்திருக்கேன். ஒன்று பிளாக்கில், ஒன்று மற்ற ரெண்டுமே மல்டி கலர் த்ரெட்டில் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது அதை நம்ம ஒரு எண்டில் ஒரு இந்த மாதிரி கிளிப்பை ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம என்றைக்குமே பின்னுவோம்ல தலை வர்றதுக்கு, அந்த மாதிரி பின்னி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் நம்ம கிளிப் வைக்கும்போது வெளியே தெரியாது, அதனால் எந்த கலரில் வேணாலும் பண்ணலாம். இப்போ இப்படி எல்லாமே பின்னி முடித்ததுக்கப்புறமா ஒரு எண்டில் ஏதாவது நல்ல கிளிப்பு இல்லைன்னா ஏதாவது பன் போட்டு விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதோட எண்டில் ஏதாவது த்ரெட்டு கொஞ்சம் அதிகமாக நீளத்தில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இடையிலையும் ஏதாவது நூல் இந்த மாதிரி த்ரெட் வெளியே தெரிஞ்சால் அதையும் ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே இருக்க கிளிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த 3ஐயுமே சேர்த்து ஃபெவிக்ரைல் வச்சு ஒட்டி எடுத்துக்கோங்க. இதுவும் காயறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இதையும் கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கோங்க. நாம் இப்போ பின் ஹோல்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தான் எடுத்திருக்கேன், வாட்டர் பாட்டில். அதில் இந்த மாதிரி ஒரு எண்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி காட்டன் த்ரெட் இருக்குல்ல, அந்த காட்டன் த்ரெட்டை பண்ணி பாட்டிலில் க்ளூக்கன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. நம்ம ஒன்றா சுற்றுறதுன்னா இந்த பாட்டிலில் வரலை, ஏன்னா பாட்டில் ஷேப் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, அதனால். ஸோ நான் ஒன்று மேலே ஒன்று சுற்றி நல்லா சுற்றி எடுத்திருக்கேன். க்ளூகன் ஃபுல்லாக எல்லா சைடுமே அப்ளை பண்ணாதீங்க, ஹாட்டாக இருக்கிறதுனால உருகுது. அங்கங்கே லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே மட்டும் ஒட்டி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட சில்க் த்ரெட் இல்லைன்னா நீங்கள் இந்த காட்டன் த்ரெட்டையே யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணிக்கோங்க, நல்லா அழகாக தான் இருக்கும். இப்போது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்க நூலை கட் பண்ணிவிட்டு அதோட பாட்டிலில் வெளியே தெரிகிற அந்த பிளாஸ்டிக்கையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் இன்னும் அழகாக்க கிளிட்டர் ஃபார்ம் ஷீட்டை இந்த மாதிரி கட் பண்ணி நான் ஒரு ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி ஒட்டி எடுத்திருக்கேன். இப்படி ஒட்டி முடித்ததுக்கப்புறமா இதை கொஞ்சமாக கவிழ்த்து வச்சுட்டு இதில் அந்த ஹேரை இப்படி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளூகன் அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இனி நம்ம கிளிப்ஸு பின்ஸ் எல்லாம் இதில் போட்டு வச்சிடணும். நீங்கள் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இதிலையே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்க்கவும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கீ செயின் ஹோல்டர் இருக்குல்ல, அந்த கீ செயின் ஹோல்டரில்
பின்னாடி பக்கம் இருக்க த்ரெட்டில் வந்து இன்சர்ட் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணி விட்டுருக்கேன். இனி இதில் வந்து கிளிப்பெல்லாம் வச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போது கிளிப்பெல்லாம் வச்ச பிறகு எப்படி அழகாக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து உங்கள் எல்லாருக்கும் நன்றி. பாய்.